அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல அந்த பொண்ணுக்கு நடந்த சம்பவம். அந்த ரேபிஸ்ட் கொண்டு இருந்தா கூட ஒரு தடவை தான் உயிர் போயிருக்கும். தினம் இந்த சொசைட்டி அந்த பொண்ணை கொண்டுட்டு இருக்கிறது தான் தாங்கவே முடியல. உயிர் போயிருந்தா ஜஸ்டிஸ் ஃபார்னு அவங்களோட பேரை போட்டு போராட்டத்துல இறங்கியிருப்போம். ஆனா இந்த மாதிரி துணிச்சலா கம்ப்ளைண்ட் கொடுக்க போனா அந்த பொண்ணுக்கான பேரு சைடு கேப்ல சைக்காலஜி கத்துக்கலாமா? கம்யூனிட்டி சைக்காலஜி பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. டிசம்பர் 23 நைட்டு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள நடந்த விஷயம் இப்ப எல்லாருக்குமே தெரிய வந்துருச்சு. யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள இருக்கிற ஹாஸ்டல், அந்த ஹாஸ்டல்ல டின்னர் முடிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ், செகண்ட் இயர் பையனும் ஃபர்ஸ்ட் இயர் பொண்ணும் இந்த ஹாஸ்டலுக்கு பின்புறமா இருக்கிற அந்த பாதையில தனியா உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ் படிக்கிற ஏஜ் என்னன்னா அடலசன்ட் ஏஜ். ஸோ இந்த அடலசன்ட் ஏஜ்ல ஹார்மோனல் சேஞ்சஸ் கண்டிப்பா இருக்கும். எல்லாருமே இந்த ஹார்மோனல் சேஞ்சஸை இந்த அடலசன்ட் ஏஜ்ல கம் அக்ராஸ் பண்ணி தான் வந்திருப்பாங்க. ஆனா அவங்களோட ப்ராட்அப், சைல்ட்ஹுட் டேஸ், ஜென்ரேஷன் கேப், இந்த மாதிரி சில காரணங்கள்னால ஒரு இண்டிவிஜுவல் இருந்து இன்னொரு இண்டிவிஜுவல் தனித்துவமா யூனிக்கா இருந்திருப்பாங்க. அந்த காலத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் படிக்கிறதெல்லாம் வெரி ரேரா இருந்துச்சு. ஸ்கூல் படிச்சுட்டு அந்த பியூசி சொல்லுவாங்க, இல்ல 10th 12th எல்லாம் முடிக்கிறதே வந்து கஷ்டமான ஒரு டைமா இருந்தது. பொண்ணுங்களுக்கு மட்டும் இல்ல, ஈவன் பசங்களுக்குமே தான். ஏன்னா படிப்போட இம்பார்ட்டன்ஸ் அந்த அளவுக்கு இல்லை. அதுக்கப்புறம் டிகிரி படிச்சா லைஃப் நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு அவேர்னஸ் வந்துச்சு. பொண்ணுங்களும் டிகிரி படிக்கலாம் அப்படிங்கிற காலகட்டமும் வந்தது. இதையே இந்த சொல்றேன்னா, எஜுகேஷன், கரியர் இது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி தான் சோஷியல் ஸ்கில்ஸ் நீங்க கூட பழகும் போதோ இல்ல உங்களுக்குள்ள ஏற்படுற பயாலஜிக்கல் சேஞ்சஸ் அண்ட் ஹார்மோனல் சேஞ்சஸும் நம்ம மதிக்கிறது ரொம்ப முக்கியம். லவ் பண்ணிட்டா என்னமோ பெரிய தெய்வகுத்தம் ஆன மாதிரியும், லவ் பண்ணிட்டா குடும்பத்தை விட்டு ஒதுக்கி வைக்கிறது, குடும்பம் மானம் போயிடுறது. அதாவது லவ்ன்றது ஒரு தனி நபருக்கு ஏற்படுற ஒரு ஃபீலிங்ஸ். அந்த ஃபீலிங்ஸ் யார் மேல வருது, அவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களோட லைஃப் எப்படி இருக்கும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி புரிஞ்சுக்கிறது, இந்த மாதிரி ப்ராட் மைண்ட் செட்டப் இல்லாம அது முக்கியமா பொம்பளை பிள்ளைங்க லவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா குடும்ப மானத்தோட கம்பேர் பண்ணிடுவோம். குடும்ப மானமே போயிருச்சு அப்படின்னு சொல்லியே அந்த பொண்ணை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. இன்னுமே சில ஊர்கள்ல டார்ச்சர் பண்ணிட்டே தான் இருக்காங்க. நடமாடும் சிசிடிவி கேமரா எல்லாம் வேற யாருமே இல்ல, இந்த பக்கத்து தெருவுல இருக்கவங்க, பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க. இன்னும் சொல்ல போனா பொண்ணு காலேஜ்க்கு போனா சொந்தக்கார பசங்களோ இல்ல சொந்தக்கார பிள்ளைங்க வந்துட்டு படிச்சாங்கன்னா அவங்க கிட்ட நம்மளே இந்த ஸ்பை வேலையை கொடுக்கறது. என்ன பண்ணிட்டு இருந்தா என் பொண்ணு, ஸோ யார் கூட பேசுறா, யாராவது பசங்களோட பேசினானா வந்து என்கிட்ட வந்து சொல்லு அப்படிங்கறதெல்லாம் ஒரு பொண்ணோட ஃபேமிலியில கேஷுவலா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதே ஒரு பையன் காலேஜ்க்கு போனா, பையன் அப்படின்னாலே ஒரு ஆம்பளை சிங்கம், அவன் 2-3 பொண்ணு கிட்ட பேசினாலும் பிரச்சனை இல்லை, அவன் சோசியலா பழகுறான். பையன் லவ் பண்ணான்னா அது குடும்பமானம்லாம் போகாது, பையன் அப்படிங்கும்போது பிரச்சனை இருக்காதுன்றது நம்மளோட சொசைட்டில இருக்கிற மென்டாலிட்டி. இன்னும் அப்படிதான் இருந்துட்டு இருக்கு ஒரு சில இடங்கள்ல. ஆனா இவ்வளோ பிரச்சனைகளையும் ஓவர் கம் பண்ணி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப்ல அவங்களுக்குள்ள ஏற்படுற அந்த இமோஷனல் ரொமான்டிக் ஃபீலா இருக்கட்டும், லவ் ஃபீலிங்கா இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிட்டு சாதிச்சு வர்ற பிள்ளைங்கள பார்த்து நிறைய பேரண்ட்ஸ் வந்துட்டு ஓகே என் பிள்ளையும் இந்த மாதிரி சாதிக்கணும், என் பொண்ணு இந்த மாதிரி அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி காலேஜ்ல சேர்க்குறாங்க. காலேஜ் படிக்கும் போது இந்த பருவ நிலையில தான் அவங்களோட ஹார்மோன்ஸும் அதிகமா செக்ரேட் ஆகும். அந்த பையனா இருக்கலாம், பொண்ணா இருக்கலாம், அவங்களுக்கு அந்த லவ் ஃபீல் அப்படிங்கிறது ஹாப்பி ஹார்மோன்ஸ், அந்த டோபமைன், செரோட்டோனின் பண்ற வேலை. ஆப்போசிட் ஜெண்டரை பார்க்கும்போது ஒரு ஹாப்பினஸ், அவங்க க்ரூம் பண்ணிக்கிறது, அழகுபடுத்திக்கிறது, ஹேர் ஸ்டைல் பண்றது, டிஃப்ரெண்டா ட்ரெஸ் பண்ணிக்கிறது, இதெல்லாம் இயல்பான ஒரு விஷயம்தான். ஆனா இயல்பா நடக்கிற விஷயங்கள்ல கூட பேரண்ட்ஸ் வந்து நிறைய ஸ்ட்ரிக்ட் பண்ணிடுறது. ஏன் இப்படி தலை சீவிட்டு போற, ஷாலை பின் பண்ணிட்டு போ, எதுக்காக லிப்ஸ்டிக் ஓவரா போடுற, மேக்கப்பை கோர, கண்மை போடாத, இப்படின்னு இந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல பசங்களா இருந்தாலும் கூட எதுக்கு இந்த மாதிரி ஹேர் ஸ்டைல் பண்ற, தாடி ஏன் வளர்க்குற, மீசை ஏன் வளர்க்குறன்னு சொல்லி இப்படி லாட் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இந்த டீனேஜ் பருவத்துல அவங்களுக்கு கொடுக்கும்போது என்னதான் நான் பண்றது? இந்த கருத்து வேறுபாடுலயே இந்த டீனேஜ் பசங்களுக்கும் பேரண்ட்ஸ்க்கும் இருக்கிற ஒரு கேப், அங்க இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எப்ப பார்த்தாலும் பேரண்ட்ஸ் கூட சண்டை போட்டுட்டே தான் இருக்காங்க டீனேஜ் பசங்க. அப்ப எப்படி அவங்களுக்குள்ள ஏற்படுற பிரச்சனைகளை ஓப்பனா போய் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ல முடியும்? அதையும் தாண்டி ஒரு பொண்ணு தான் அம்மா கிட்ட போய் தனக்கு நேர்ந்த பிரச்சனையை போய் ஓப்பனா ஷேர் பண்ணி கம்ப்ளைண்ட் கொடுத்து, அதுவும் அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி, அண்ணா யூனிவர்சிட்டி நடந்த அந்த தப்பை வெளிக்கொண்டு வந்ததுக்கு பொண்ணுக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும்.
ஆனா இங்க சோஷியல் மீடியால நிறைய பேர் என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? இந்த காலேஜ் படிக்கிற பொண்ணும் பையனும் லவ் பண்றாங்க அப்படின்னா எதுக்கு ராத்திரி நேரத்துல அந்த புதருக்குள்ள போய் லவ் பண்ணணும்? அப்ப அவங்க மேலேயும் தானே தப்பு. அந்த பொண்ணும் பையனும் லவ்ன்ற பேர்ல தப்பா நடந்துகிட்டதுனால தானே தேர்ட் பர்சன் வந்து வீடியோ எடுக்கிற சூழ்நிலை அங்க அமைஞ்சிச்சு. மாதிரி இடம் கொடுத்ததுனால தானே அந்த ரவுடி பையன் ரேப் அட்டம் பண்ணான். அப்ப அது யாரு மேல தப்பு? அந்த பொண்ணு மேலதானே தப்பு. திருப்பி சுத்தி வலிச்சு அந்த பொண்ணு மேலதானே தப்பு. அந்த பிரியாணி கடை ஞானசேகர் அந்த ஆளு வந்து இந்த பொண்ணையும் அந்த பையனையும் மிரட்டிட்டு இருக்கும் போது அந்த பையன் லவ் பண்ண பையன் ஆம்பளை தானே, அவன் நின்னு போராடி இருக்கலாம்ல, எதுக்காக விட்டுட்டு ஓடி போயிட்டான்? அப்போ அவன் வந்து காதலிய விட்டுட்டு ஓடி போயிட்டான் பயந்தாங்கோலி அப்படின்லாம் கூட அந்த பையனையும் கழுவி ஊத்திட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவம் சோசியல் மீடியால பரவும் போது அந்த பொண்ணை பத்தி பேசுறாங்க, அந்த ரேபிஸ்ட பத்தி பேசுறாங்க. ஆனா அந்த பையனோட மனநிலை எப்படி இருக்கும்? அந்த பொண்ணை லவ் பண்ணானோ, கல்யாணம் பண்ணிக்குவானோ, இல்ல அதெல்லாம் அவனோட பிரச்சனை. ஆனா அந்த ஸ்டூடெண்ட், அந்த பையன் அந்த இடத்துல அவனுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா, எந்த அளவுக்கு ஒரு ஆங்ஸைட்டி இருந்திருக்கும். உயிரை கையில புடிச்சிட்டு ஒருத்த மிரட்டுறான், ஹெச்ஓடி கிட்ட சொல்லுவேன், உங்க காலேஜ்ல இருந்து உன்னை டிஸ்மிஸ் பண்ண சொல்லுவேன். இந்த ஆளு யாரு? பிரியாணி வித்துட்டு இருக்கிற இந்த ஞானசேகருக்கு ஒரு பையனை, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து டிஸ்மிஸ் பண்ற அளவுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? இந்த மாதிரி எல்லாம் மிரட்டுற அளவுக்கு ஃபேமிலிஸும் ஒரு காரணமா தான் இருக்காங்க. எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல ஸ்கூலா இருக்கட்டும், காலேஜா இருக்கட்டும், யூனிவர்சிட்டியா இருக்கட்டும், ஒரு ஸ்டூடெண்ட்டை டிஸ்மிஸ் பண்ணணும்னா அவங்க மேல டிசிப்ளினரி ஆக்ஷனா இருக்கலாம். ரவுடிசம் பண்றதோ, இல்ல அவங்க வந்து சப்ஸ்டன்ஸ் ட்ரக்ஸ் எடுத்துக்கிறது, தன்னை சுத்தி இருக்கிறவங்கள வந்து ஸ்பாயில் பண்றது, இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்னால மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அஃபெக்ட் ஆகுறாங்க. இந்த மாதிரியான கேசஸ்க்கு வந்து பொதுவா இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் தான் பண்ணுவாங்க, வார்னிங் கொடுப்பாங்க, பெனாலிட்டி கொடுப்பாங்க. அதுக்கப்புறமா தான் திருப்பியும் அந்த பர்டிகுலர் ஸ்டூடெண்ட் மாறல, கவுன்சிலிங் எல்லாம் கொடுத்தும் அவங்க சேஞ்ச் ஆகலன்ற பட்சத்துல தான் டிசிஏ கொடுப்பாங்க. ஆனா இந்த ஆள் எப்படி மிரட்டி இருக்கான் அப்படின்னா, நீங்க 2 பேர் லவ் பண்றீங்க, தனியா இந்த மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிறத உங்க வீட்டுல நான் சொல்லிடுவேன், ஹெச்ஓடி கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு மிரட்டும் போது ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணுக்கு என்ன ஒரு பதட்டம், ஹெச்ஓடி கிட்ட சொல்லிட்டா நம்ம மானம் போயிருமோ, வீட்டுல பேரண்ட்ஸை வர சொல்லுவாங்க, அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பயத்தினாலதான் நிறைய பேர் இந்த பிளாக்மெயில் அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிறாங்க. விக்டிம் சைட்ல இருந்து யாருமே கவலைப்படுறதே கிடையாது. அந்த பொண்ணு சர்வைவர் எவ்வளவு கஷ்டத்தை வந்து அனுபவிச்சிருப்பா அந்த ராத்திரின்னு நீங்களே யோசிச்சு பாருங்களேன். இத்தனைக்கும் அந்த பொண்ணு சொல்லியிருக்கான், அண்ணா என்னை விட்டுருங்க, பீரியட்ஸ் ஆயிருக்கு எனக்கு அப்படின்னு சொல்லி. நார்மலா கேர்ள்ஸுக்கு பீரியட்ஸ்னாலே அந்த பெயின் எப்படி இருக்கும்னு தெரியும். அதுல பீரியட்ஸ் ஆயிருக்கும் போது அந்த ரேப்பட்டம் நடக்கிற வலி, அதையும் தாங்கி எவ்வளவு அந்த பொண்ணு மென்டலி பிசிக்கலி சஃபர் ஆயிருப்பா. அதையும் தாண்டி இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கோமேன்னு சொல்லி அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொன்னதுக்கு அப்புறமா காலேஜ்ல வந்து பாஷ்ல கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது ப்ரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் செல். ஸோ இந்த பாஷ் வந்து எல்லா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லயுமே இருக்கும். லேடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு சஜஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா தான் எஃப்ஐஆர் ஆயிருக்கு. ஸோ எஃப்ஐஆர் ஆன உடனே அந்த ஞானசேகரையும் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. எல்லாம் நடந்தும் இப்ப அந்த பொண்ணு சர்வைவர், அந்த பொண்ணுக்கு எந்த அளவுக்கு நம்ம சப்போர்ட்டா இருக்கணும் நீங்களே யோசிச்சு பாருங்க. அதை விட்டுட்டு அந்த பொண்ணு ஏன் ராத்திரி அங்க போனா, அவ ஏன் பாய் ஃப்ரெண்டோட, அவளுக்கு புதர்ல என்ன வேலை, ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த பொண்ணை பத்தின கமெண்ட்ஸ் நம்ம சொல்லும் போது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். அது யாரா வேணாலும் இருக்கட்டும், அந்த ஏஜ்ல யாருமே லவ் பண்ணிருக்க மாட்டோமா, இல்ல அந்த ரொமான்டிக் ஃபீலிங்ஸ் வந்திருக்காது. இன்னொரு விஷயம் ரொம்ப யோசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அவங்க வெளியில போயோ இல்ல காட்டுக்குள்ள பப்ளிக் பிளேசஸ்ல இந்த மாதிரி போய் புதருக்குள்ளேயோ இல்ல வந்து மறைஞ்சு இருந்தோ எதுவும் தப்பு பண்ணல. காலேஜ் கேம்பஸ்குள்ள நடந்த ஒரு சம்பவம், அதுதான் இங்க எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு விஷயம். அப்போ காலேஜ்ல என்ன மாதிரியான செக்யூரிட்டி மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு? பேட்ரோல் இல்ல, கண்டிப்பா ஹாஸ்டல் வார்டன் இந்த மாதிரியான ஒரு பாத்வே இருக்கு, செக்யூரிட்டி இல்ல, சேஃப்டி இல்ல, இங்க சிசிடிவி கேமரா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி சொல்லியிருந்தா ஏன் யூனிவர்சிட்டி அதுக்கு ஸ்டெப் எடுக்கல? இதை பத்தின இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாமே போலீஸ் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம மக்கள், சொசைட்டி எடுத்துக்க வேண்டிய ஒரு அவேர்னஸ் என்னன்னா, யார் பிளாக்மெயில் பண்ணாலுமே அதுக்கு நீங்க பயப்படாதீங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற பேரண்ட்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க ரிலேட்டிவ்ஸா இருக்கலாம், ஒரு விக்டிம் இடத்துல இருந்து எம்பத்தட்டிக்கலா யோசிச்சு பாருங்க. அந்த சூழ்நிலையில அவங்களுக்கு என்ன மாதிரியான மனநிலை இருந்திருக்கும். உயிர் பொழைச்சு வந்ததுக்கு அப்புறமா திருப்பியும் அந்த சம்பவத்தை பத்தி 4 ஆங்கிள் வச்சு விசாரிச்சு அவங்கள மேலும் மேலும் காயப்படுத்தாதீங்க. அதுக்கு பதிலா ஆறுதலா இருங்க. தப்பு பண்ணது அந்த ரேபிஸ்ட் ஞானசேகர், இந்த பொண்ணு கிடையாது. இடம் கொடுத்ததுனாலதான் அந்த ரேபிஸ்ட் உள்ள வந்தான்னு சொல்றதுதான் இன்னுமே நம்மளோட பார்வை மாறலன்றத காட்டுது. தப்பு பண்றவனை விட்டுட்டு நம்ம எப்பவுமே பாதிக்கப்பட்டவங்கள தான் கரைச்சு கொட்டிட்டு இருப்போம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு பாதுகாப்பா இருப்போம். டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த். நன்றி, வணக்கம்.